கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். சங்கீதம் 29. தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பூமியில் உள்ள பலவான்கள் எல்லோரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். வானத்தில் இடி ஓசை கேட்கிறது. ஒவ்வொரு முறை இடி ஓசை கேட்கும் போதெல்லாம் அது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக தாவீது வியாக்கியானம் பண்ணுகிறார். பலவான்களும் பலவான்களின் புத்திரரும் பிரபுக்களும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். பலவான்களின் புத்திரரிடத்தில் பலமும் வல்லமையும் உண்டு. இவர்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று தாவீது மறுபடியும் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமையை பலவான்களின் புத்திரர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தருக்கு முதலாவதாக நம்மையே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்த பின்பு நம்முடைய ஊழியங்களை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் பலனையும் வல்லமையையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அது நிமித்தமாய் நாம் பலவான்களின் புத்திரராய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனையும் வல்லமையையும் கர்த்தருடைய மகிமைக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு நம்முடைய கிரீடங்களை கொடுக்க வேண்டும். நம்முடைய சிரசில் உள்ள கிரீடங்களை கழற்றி அவற்றை கர்த்தருடைய பாதபடியில் சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய செங்கோல்களையும் பட்டயங்களையும் திறவுகோல்களையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் இவற்றையெல்லாம் நம்முடைய சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே நாம் இவற்றை பயன்படுத்த வேண்டும். தாவீது பலவான்களின் புத்திரர் எல்லோருக்கும் இந்த ஆலோசனையை பொதுவாக சொல்லுகிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் என்று தாவீது சொல்லிவிட்டு மறுபடியுமாக கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் மொத்த சாரம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கிறதற்காக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வெளிப்படுத்தின விசேஷம் 14:6-7. கர்த்தர் நம்முடைய துதிகளுக்கும் ஆராதனைகளுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். கர்த்தரை துதித்து ஆராதிப்பது நம்முடைய கடமை. இதுவே நம்முடைய சிலாக்கியம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமை உள்ளவர். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். இதுவே மெய்யான ஆராதனை. பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இதுவே மெய்யான ஆவிக்குரிய ஆதாரம். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் பயபக்தியோடு நின்று அவரை பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மீது அன்பாய் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவருடைய பரிசுத்தத்தின் அலங்காரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பரிசுத்தத்தில் ஒரு அழகு இருக்கிறது. கர்த்தரை நாம் எப்படித்தான் ஆராதித்தாலும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது மாத்திரமே கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. கர்த்தர் தம்முடைய நாமத்தில் பரிசுத்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது. கர்த்தர் என்னும் நாமத்திற்கு நான் நானாக இருக்கிறேன் என்று பொருள். தாவீது இந்த சங்கீதத்தில் கர்த்தர் என்னும் நாமத்தை 18 தடவை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமாய் இருப்பதினால் தாவீது அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். பரிசுத்த அலங்காரம் என்னும் வாக்கியம்
5 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் பரிசுத்த அலங்காரத்துடன் இருப்பது சாத்தியமே. தேவன் பரிசுத்த மகத்துவம் உள்ளவர். தேவன் வீற்றிருக்கும் இடம் பரிசுத்த சிங்காசனம். தேவன் பரிசுத்த நகரத்தில் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் என்று ஜீவன்கள் இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவன் பரிசுத்த தூதர்கள் மத்தியிலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலும் வாசம் பண்ணுகிறார். தேவன் அனைத்தையும் பரிசுத்தமாகவே சிருஷ்டித்தார். நரகத்தில் தள்ளப்பட்ட கலகக்காரரை தவிர மற்ற அனைவரும் நித்திய காலமாக பரிசுத்தமாகவே இருப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பரிசுத்தமான காரியங்கள்: பூமி, தேசம், பரிசுத்த ஓய்வு நாள், மனுஷர், ஸ்தலம், வஸ்திரங்கள், காணிக்கைகள், சபை, பொருட்கள், கிரீடம், அபிஷேக தைலம், பலிபீடம், நாள், வழிபடுபவர்கள், தகன பலி, ஆட்டுக்கடா, ஆசரிப்பு கூடாரம், கர்த்தர், கனி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம், ஆசாரியர், பண்டிகைகள், முதற்கனி, வருஷம், மிருக ஜீவன், வீடு, வயல், நேர்ந்து கொள்ளப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றும், தசம பாகம், ஜலம், தட்டுமுட்டுகள், பனிமுட்டுகள், உடன்படிக்கை பெட்டி, பட்டணம், மலை, ஆலயம், வானம், சந்நிதி, ஆவி, பர்வதம், புயம், வாசஸ்தலம். வாக்குத்தத்தம், கிரியை, எருசலேம், வித்து, மந்தை, அறைவீடு, உடன்படிக்கை, தேவர்கள், மாம்சம், தேசம், தூதர்கள், தீர்க்கதரிசிகள், இயேசு, நியாயப்பிரமாணம், கற்பனை, பிசைந்தமா, வேர், முதற்பலன், கிளைகள், பலி, முத்தம், சரீரம், பிள்ளைகள், சரீரமும் ஆவியும், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர், சபை, சகோதரர், கைகள், வேத வாக்கியங்கள், அழைப்பு, கண்காணி, ஸ்திரீகள், கிறிஸ்து, ஆசாரியத்துவம், ஜாதி, பேச்சு, விசுவாசம்.